ஹெல்த் ஆங்ஸைட்டியோட இம்பாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள எப்போவுமே நீங்க ஒரு விஷயத்த ஸ்கேன் பண்ணிட்டே இருப்பீங்க. எங்க வலிக்குது? என்ன பிரச்சனையா இருக்கும்னு. வெளியில நீங்க அப்சல்யூட்லி நார்மலா தெரியலாம். இதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களோட ஃபோக்கஸ், உங்க வொர்க், உங்க கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்படும். அதோட இத பத்தி எப்பவுமே நீங்க ஒரு கான்ஸ்டன்ட் வொரியில இருக்கும்போது, ஒரு சில சமயங்கள்ல உங்களுக்கே நம்ம எப்ப பார்த்தாலும் இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கிறோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் வரும். பட் ரிமெம்பர் அது வீக்னஸ் கிடையாது. உங்க மைண்ட் உங்கள புரொடெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணுது. ஹெல்த் ஆங்ஸைட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, அது ட்ரீட்டபிள். வாட் இஃப் இது நடந்துட்டா என்ன ஆகுறது? இப்படியா இருந்தா என்ன பண்றது? இந்த மாதிரியான ஆங்ஷியஸ் தாட்ஸை காமிங்கான ரியலிஸ்டிக்கான தாட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மூலயமா சாத்தியம். இதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் தெரபிஸ்ட் வேணும். மைண்ட்ஃபுல்னஸ், ஜர்னலிங் போன்ற விஷயங்கள் இந்த மாதிரியான சென்சேஷன்ஸை உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் விட நீங்கள் உங்கள் எண்ட்லேருந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது ரீஅஷ்யூரன்ஸ் சீக்கிங்கிற விஷயத்தை நிறுத்தணும். அதாவது ஊர்ஜிதப்படுத்துதல். இது தெளிவுபடுத்துகிறேங்கிற பேரில் ஏதாவது ஒரு பெயின், ஏதாவது ஒரு சென்சேஷன், ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்தால் உடனே கூகுள் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஹேபிட்டை நம்ம குறைக்கணும், சுத்தமாக மாற்றிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மூளை காம்னஸ்ங்கிறது எந்தவித ப்ரூஃப் இல்லாமலே எக்ஸிஸ்ட் ஆக முடியுங்கிற விஷயத்தை புரிஞ்சு கற்றுக்கிட்டு பழக்கப்பட்டுக்கும். ஸோ நீங்கள் அன்எக்ஸ்பிளைனபிள் பெயினோட ஒரு கான்ஸ்டன்ட் ஹெல்த் இஷ்யூவோட வாழ்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ரிமெம்பர் உங்கள் பாடி உங்களுக்கு எதிரி கிடையாது. உங்களோட மைண்ட் நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்கிறத திருப்பி திருப்பி ஃபீல் பண்ணணும்னு எதிர்பார்க்குது. ஒரு சப்போர்ட், கொஞ்சம் அவேர்னஸ் அண்ட் ஒரு சில ப்ராக்டிசஸோட இந்த லூப்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியில் வர முடியும். இந்த மெசேஜ் உங்கள் கூட ரெசனேட் பண்ணுதுன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூடயோ ரிலேட்டபிளாக இருக்குதுன்னா, ப்ளீஸ் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்சைட்ஸ் ஆன் எமோஷனல் வெல்பீயிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.